ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெசிபி பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கடலை மாவு, சர்க்கரை, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய். நம்ம வீட்டிலையே கடையில் வாங்குற மாதிரி பூந்தி லட்டு ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ கடலை மாவு 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஆரம்பத்துலேயே நீங்கள் சேர்த்தும் போது தண்ணி அதிகமாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இது கரெக்டாக இருக்குது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இப்போ கரண்டி வச்சு எடுத்து பார்க்கும்போது நமக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பூந்தி பண்ணிக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிக்கரண்டி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம போட்டுட்டு இது கொஞ்சம் இப்படி லைட்டாக தட்டும் போது நமக்கு எல்லாமே விழுந்துரும். மாவு எண்ணெயில் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஆனவுன்னா நீங்கள் எடுத்துருங்க. இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது. மொறுமொறுப்பாக ஆகும்போது நமக்கு பூந்தி நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க. லட்டுக்கு சாஃப்டாக இருக்கிறது தான் கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே இது எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நீங்கள் மாவு கரைக்கும் போது ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா நீங்கள் சேர்த்துறதுனா சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்தலை. நான் இதில் ஃபுட் கலரும் எதுவும் சேர்த்தலை. உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. நான் இதில் பேக்கிங் சோடா, ஃபுட் கலர் எதுவுமே நான் இதில் சேர்த்தலை. இப்போது செகண்ட் பேட்சும் அதே மாதிரி நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா நமக்கு மாவு எல்லாமே எண்ணெயில் விழுந்துடும். இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் இப்போ பவுலில் சேர்த்துருக்கேன். பூந்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு கரைச்சிக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 கப் ஃபுல்லாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நமக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு நமக்கு வரணும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சர்க்கரை பாகு ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன். சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பாருங்கள். நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்பி பதம் நமக்கு தெரியும். பாருங்கள், இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கம்பி பதம் நமக்கு தெரியுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை பாகை நம்ம பூந்தியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் இருக்கும் போது சர்க்கரை பாகில் பூந்தி நல்லா ஊறிடும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி, திராட்சை நம்ம போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இதே நெய்யில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு அதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடியான உடனே அதை அப்படியே எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் லட்டு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதை எடுத்து அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எனக்கு பூந்தி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே லட்டு பிடிக்க போகிறேன். உங்களுக்கு பூந்தி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக குறக்குறப்பாக நீங்கள் அரைச்சி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நமக்கு லட்டு பிடிக்கும்போது பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம்.
இப்போ இது நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் எடுத்து நீங்கள் பால்ஸாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒன்றுனா நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுனா நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு லட்டு பிடிக்கும் போதே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் எல்லா லட்டுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். நம்ம வீட்டிலையே கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப அருமையாக நம்ம லட்டு செய்யலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.